நண்பா, நான் உன்னை இறைவனை நம்பு என்றும் நம்பாதே என்றும் சொல்ல வரவில்லை. ஒருவரின் சந்தோஷமும் துக்கமும் அவரின் சொந்த கர்மத்தின் விளைவுகள். பிறரை திட்டி நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உழைத்தால் உன் பணப்பிரச்சனை தீரலாம் என்றார். இதை கேட்ட மனிதன் இன்னும் கோபம் கொண்டு, எனக்கு உன் போதனை வேண்டாம், நான் பணத்துக்கு வந்தேன், பணத்துக்கு முடிவு சொல்ல முடியாவிட்டால் போய்விடு என்று சத்தமிட்டான். அவன் இவ்விதம் பேசும்போது நேரடியாக அறிவுறுத்துவது பயனில்லை என்று புத்தர் உணர்ந்தார். புத்தர் மெதுவாக, நண்பா, என்னிடம் பணம் இல்லை, எனக்கு பணம் தேவையும் இல்லை. ஆனால் நான் ஒரு அரசனை அறிவேன். அவரிடமிருந்து உனக்கு பணம் பெற வழி ஏற்பாடு செய்யலாம். ஆனால் அதற்கு பதிலாக நீயும் அரசனுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றார். அரசனின் மகன் பிறந்தது முதலே குருடன். அவர்களது வைத்தியர், உயிருடன் இருக்கும் ஒருவரின் கண்களை பெற்றால் இளைஞனின் பார்வையை மீட்டெடுக்கலாம் என்று கூறியுள்ளார். நீ இரு கண்களையும் கொடுத்தால் அரசன் உன் உடல் எடைக்கு சமமான பொன் நாணயங்களை தருவார். அப்போது நீ சுகமாக வாழலாம் என்றார். அவன் கோபமாக, நீங்க பைத்தியமா? நான் ஒரு கண்ணையும் கொடுக்க மாட்டேன். என் கண்கள் விலை மதிப்பற்றவை, அவற்றை தர முடியாது என்றான். புத்தர் மென்மையாக, நண்பா, சில நேரத்திற்கு முன்பு நீ உன் உடலை பயனற்றது என்று திட்டிக் கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது உன் கண்கள் விலை மதிப்பற்றவை என்று உணர்கிறாய். கண்கள் உடலின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. கண்கள் விலை மதிப்பற்றவை என்றால் முழு மனித உடல் எப்படி பயனற்றதாகும் என்று கேட்டார்.